இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு அடுத்த மாதம் 20ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 8ஆம் தேதியும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் பல்வேறு மையங்களில் நடைபெற்றது. இந்த பணி கடந்த 18ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் டேட் 10th 12th ஆஃபீஸில் வந்துருச்சு. அது என்ன நியூஸ்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஸோ 12th சில பேருக்கு ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 18 வயசு ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா போய் ஓட்டை போட்டு வந்துருங்க. ஓகேப்பா. ஸோ ரிசல்ட் அப்டேட் பற்றி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி விட்டு போயிருங்க. ஒரு 2000 லைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். மைடியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, இன்றைக்கி அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நியூஸ் கிளிப் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்க போட்டாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நியூஸு. பட் நேற்று போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு நானே ஒரு சமயம் 10th ரிசல்ட் விட்டுட்டாங்க போல் அப்படி போய் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாம் பழைய நியூஸு. எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா May 20 பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா May 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டும் அதை பழையபடி அப்படியே சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் May 20 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. ஓகேவா, டென்டேட்டிவாக தான். டென்டேட்டிவ்னா இந்த டேட்டில் ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th May 20ஆம் தேதி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி 12th பொறுத்த வரைக்கும் May 8ன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது? ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்னு சொன்னாங்க தெரியுமா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அதை பற்றின நியூஸ் பண்ண எதுவுமே வரல. ஓகேவா, நியூஸை விட்டாங்க. அந்த நியூஸ் சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல. சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சாலும் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எதுவுமே சொல்லாமல் திரும்பி பல நியூஸே போட்டு விட்டாங்க போல். திரும்பி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்னும் குழப்பமாயிருச்சு. திரும்பி கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் அனுப்பிலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன ப்ரோ சொல்கிறாங்க, இது உண்மையா? May 20 வரையும் நாங்கள் வெயிட் பண்ணுமா 10th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும்? 12th ரிசல்ட்டு May 8 தானே ப்ரோ? நீங்கள் என்ன ப்ரோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக சொன்னீங்களே, அது உண்மையாக பொய்யா ப்ரோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்பயும் சொல்கிறேன்ப்பா, இந்த நியூஸ் பண்ணால் பழைய நியூஸ் தான் திரும்பி ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் சேனல் எடுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த விஷயம் கிடையாது. May 20 May 8 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அந்த டேட்டில் தான் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்ம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கௌதம் பயல்கன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்லாம் பார்த்தேன், வேறு லெவலில் தெரிவிக்க விட்டுருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்கூட்டியே வந்துரும்ப்பா. அந்த அளவுக்குலாம் இருக்கவே மாட்டாங்க. May 20 எங்கேயோ இருக்குது, கிட்டத்தட்ட 28 நாள் இருக்குது. 28 நாளில் ஆகவே ஆகாது. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நான் இப்போ சொல்கிறது தான் எப்பயும். ஓகேவா, கடந்த 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், வீடியோ போட்டுட்ருக்கேன். நமக்கு தெரியும் எப்போல்லாம் ரிசல்ட் வெளியிட போகிறாங்கன்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக தான் ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கவலைப்படாதீங்க, ஒரு மாதம்லாம் இழுத்தடிக்கவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி முடிஞ்சால் ஈவினிங் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கௌதம் ப்ரோ லைவ் போடுங்க கௌதம் பயலகடா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்த்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸும் லீவ் போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் அப்டேட்டை பற்றி. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஈவினிங் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். பார்த்து ஜாலியாக சேஃபாக இருங்க. ஸோ #கௌதம் பயல்கடான்னு போட்டு விடுங்க பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்கப்பா. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மகறீங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா, பைப்பா. ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.